ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்நாக்ஸ் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் கோதுமை எடுத்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 2 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து 1 டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த பொருளெல்லாம் மாவு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ கையால் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து சப்பாத்தி பாத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு சின்ன மிக்சிங் பவுலில் 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து கூடவே 1 டீஸ்பூன் நெய்யை சேர்த்து 1 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்து 1/2 டீஸ்பூன் கார்ன் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த எண்ணெயில் மாவு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நைஃபை வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பீஸை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா உருண்டையும் ஊற்றி எடுத்ததும் ஒரு உருண்டையை மாவில் டிப் பண்ணி நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மெலிசா தேய்ச்சி எடுத்ததும் இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தியை வச்சு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு 4 லேயராக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி ஆனதும் இப்போ ஒரு பக்கம் ஃபோல்ட் பண்ணிட்டு இதுக்கு மேலேயும் நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கொயராக இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி ஆனதும் சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்து கொடுத்து தேய்க்காம லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்குங்க. இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்ததும் இப்போ ஒரு நைஃபை வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். எடுத்து காமிக்கிறேன் பாருங்க, இந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குது. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எல்லாமே ரெடி ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஸ்நாக்ஸ் பொரிக்க தேவையான எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண ஸ்நாக்ஸை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு 2 பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எல்லா ஸ்நாக்ஸும் ஃப்ரை ஆனதும் டேஸ்ட்டுக்காக 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கன்னா பர்ஃபெக்டான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்குங்க. வீட்டில் 1 கப் கோதுமை வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சு பாருங்க. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி இன்னும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.